1973 ஏப்ரல் 24 அன்னைக்கு மும்பைல இருக்கிற ஒரு ரைட்டர் குடும்பத்துல ஒரு பையன் பிறக்கிறான். அண்ட் கிரிக்கெட் மேலையும் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறான். அண்ட் எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு பேக்கை தூக்கிட்டு போற நேரத்துல அந்த பையன் மட்டும் பேட்டை தூக்கிட்டு கிரிக்கெட் கிளப்புக்கு போறான். அண்ட் ஸ்கூல்ல நடந்த ஒரு மேட்ச்ல அவனோட ஃப்ரெண்ட் வினோத் காம்ப்ளியோட சேர்ந்து அதிக ரன்ஸ் அடிச்சு ரெக்கார்டும் பண்றான். இதனால ஸ்டேட் டீமுக்கு தன்னோட 15வது வயசுலயே செலக்ட் ஆகி ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிக்கிறான். அண்ட் 1989 இந்தியன் டீமுக்கும் செலக்ட் ஆகி தன்னோட 16வது வயசுல பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா டெபியூட்டும் ஆகுறான். அண்ட் அந்த சீரிஸோட 4வது மேட்ச்ல வக்கார் போட்ட ஒரு பால் அந்த பையனோட மூக்குல அடிச்சு ரத்தமும் வருது. பாகிஸ்தானோட பிளேயர்ஸ் எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அதனால கோபம் அடைஞ்ச அந்த பையன் அடிப்பட்ட காயத்தோட அடுத்த நாள் வரைக்கும் நின்னு விளையாடி மேட்சையும் டிரா பண்றான். அதுக்கப்புறம் நல்லா விளையாடி லாரா கவாஸ்கர் அப்படின்னு எல்லாரோட ரெக்கார்டையும் பிரேக் பண்றான். கண்டமேனிக்கு பால அடிச்சுக்கிட்டு இருந்த கிரிக்கெட்டர்ஸ்க்கு மத்தியில கேப்ல பால பர்ஃபெக்டா அடிக்கிறதுல எல்லாருக்குமே முன்னாடியே இருக்கிறான் அந்த ஒரு பையன். இதனாலதான் எல்லாருமே இவரை காட் ஆஃப் கிரிக்கெட்னு கூப்பிடுறாங்க. அது யாருன்னு தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி